நம்ம ஊரில் இவ்வளோ ஒரு அழகான முருகன் கோயில் இருக்குது. இன்றைக்கி சிவகிரி வேலாயுத சாமி கோயில் போனால் தாங்க தெரியும். அதுவுமே வந்து இந்த சிவகிரி வழியா, அதாவது தொட்டிப்பாலத்து வழியா உள்ளே போனீங்க, அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா, போகிற பக்கம் எல்லாம் பச்சை பசேன்னு இருக்குங்க. போகும்போதே வந்து சாமி கும்பிட்ட மாதிரி திருப்தி ஏற்படும். அந்த மாதிரி தான் இன்றைக்கி ஒரு வழியில் நாங்கள் போயிருக்கிறோங்க. 2 பக்கம் சைடும் நெல் வயல்கள். கோயிலுக்கு போகாததுக்கு முன்னாடியே வந்து ஒரு ஒரு அமைதியான மனநிலை வந்து அந்த கோயிலுக்கு போகும்போது எனக்கு கிடச்சிது. இந்த கோயில் எங்கே இருக்குன்னா, சிவகிரி பக்கத்துலேயே, சிவகிரி சென்ட்ரலையே இருக்குங்க. வேலாயுத சாமி திருக்கோயில் அப்படிங்கிறது. இன்றைக்கி திருக்கல்யாணனால நாங்கள் போனோம். திருக்கல்யாண நேரமே முடிஞ்சிருச்சு. இருந்தாலும் நாங்கள் போனோங்க. கோயிலுக்கு உள்ளே போனாவே ரொம்ப பழமையான கோயிலுங்கிறது பார்த்தாலே தெரியுது. அவ்வளோ ஒரு அவ்வளோ அமைதியாக இருந்துச்சு. கோயில் அவ்வளோ நீட்னஸாக வந்து மெயின்டெயின் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு, அதாவது இத்தனை வருஷத்துல நான் முதல் டைம் இன்னைக்கு சிவகிரி கோயிலுக்கு போனேன். அதுக்கு உண்டான பலன் இன்னைக்கு எனக்கு கிடைச்சிருச்சு. அவ்வளோ அருமையா இருந்துச்சு. ஒரு திருப்தியா இருந்துச்சுங்க. நீங்க இந்த கோயிலுக்கு போவேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அதாவது முத்தூர்ந்து கொடுமுடி ரோட்ல தொட்டியபாளையம்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ரோட்லருந்து நேரு போனீங்கன்னா, முதல்ல காரவலசு தாண்டி வாழைத்தோட்டம், வாழைத்தோட்டத்தாண்டி சிவகிரி, சிவகிரிட்டயே அந்த கோயில் இருக்குங்க. இல்ல இன்னொரு வழியில போனோம்னா, ஈரோடு ரோட்ல போனீங்கன்னா, சிவகிரி 4 ரோடு வரும். அதிலிருந்து போனீங்கன்னா அந்த கோயிலுக்கே போகும். இருந்தாலும் நான் இந்த வழியில சொல்றது வந்து 2 சைடு பச்சை பசேல்னு இருக்குன்னா, ரோடு நல்லாயிருக்கும். போயிட்டு மறக்காம எப்படி இருக்குன்னு கமெண்ட்